இன்றைக்கி சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். சீஸ் ஸ்டிக், மாஸ்ரலா சீஸை வச்சு எப்படி நம்ம சீஸ் ஸ்டிக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா நம்ம கோட்டிங்லாம் கொடுத்து அதுவும் நான் ஏர் ஃப்ரையரில் ரெடி பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீஸ் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் நிறையா ஸ்நாக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குறேங்க. இந்த ரெசிபிக்கு நாம் வந்து ஸ்ட்ரிங் சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஷேப்பில் உள்ள சீஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பார் சீஸ் எடுத்துக்கலாம். இந்த பார் சீஸ் எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீளமாக வேணுன்னா நீளமாக கட் பண்ணிக்கிறீங்க, இல்லைனா சின்ன சைஸில் வேணும்னா இந்த மாதிரி சின்ன சைஸில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நாம் இன்றைக்கி ஸ்ட்ரிங் சீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 3 கோட்டிங் கொடுக்க போகிறோம். முதல்ல வந்து மாவு கோட்டிங்க்கு வந்து 1 கப்புக்கு மாவு, மைதா மாவு, கோதுமை மாவு எதனாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறங்க, மிளகுத்தூளும் அதில் சேர்த்துக்கிறங்க. சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறங்க. இப்போ நமக்கு முதல் கோட்டிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து நான் இங்கே பிரெட் க்ரம்ஸ், பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி சீசன்டு ஒன்று தான், அதனால் இல்லை எந்த உப்போ நான் மிளகுத்தூள் எதுவுமே சேர்க்கலை. ஸோ நம்ம இது செகண்ட் கோட்டிங்க்கு. 3வது கோட்டிங்க்கு நம்ம வந்து இங்கே எக்கு எடுத்திருக்கோம். எக்கு நம்ம 1 எக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும், அப்புறம் பெப்பர், பிளாக் பெப்பரும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து விட்டுக்கிறோங்க. இப்போ நமக்கு முட்டை கலவையும் ரெடி ஆயிடுச்சு. மாவு கலவையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு, முட்டை கலவை, அதுக்கப்புறம் பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம கோட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். முதல்ல நாம் வந்து அந்த சீஸ் ஸ்டிக்கை எடுத்து இந்த மாவுகளை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுங்க. அந்த சீஸில் உள்ள எல்லா பகுதியுமே இந்த மாவில் நல்லா கோட் ஆகணும். அப்போ தான் நாம் வந்து இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எக்கில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல மாவில் நல்லா ரோல் பண்ணிட்டு எக்ஸஸாக இருக்க மாவை அதிலே உதறி விட்டுருங்க. உதறி விட்டதுக்கு அப்புறம் இந்த எக்கில் வந்து ஒரு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எல்லா பகுதியிலையும் எக்கு இந்த மாதிரி நல்லா படுற மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் இதை நாம் அப்படியே எடுத்து பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ண போகிறோம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு அந்த ஈரமான பகுதி, முட்டையில் இருக்கலையா அந்த பகுதியில் ஃபுல்லாக இந்த பிரெட் க்ரம்ஸை போட்டு நல்லா கவர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நாம் இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருங்க. இதே போல் எல்லா சீஸ் ஸ்டிக்கையுமே அந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறோங்க. முதல்ல மாவில் போட்டதுக்கு அதுக்கப்புறம் வந்து முட்டையில் சேர்க்கணும். முட்டைக்கு அப்புறம் பிரெட் க்ரம்ஸ். நீங்கள் வந்து சரியாக கோட்டிங் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது சீஸ் வந்து மெல்ட் ஆகி வெளியே வந்துடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக சீல் பண்ணிடுங்க. அந்த சீஸை ஃபுல்லுமே இந்த கோட்டிங்கால் சீல் பண்ணிடுங்க. இப்போ நாம் இது வந்து ஃப்ரீசரில் 30 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். இது வந்து நல்லா அதில் வந்து நல்லா கட்டை மாதிரி நமக்கு வரணும். இந்த பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இந்த அளவு ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம செகண்ட் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ், முட்டை எல்லாமே நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கோட்டிங்க்கு மாவு கொடுக்க வேண்டாம். மாவு கொடுக்காம முதல்ல அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்தோடனே அந்த சீஸ் ஸ்டிக்கை வந்து எக்கில் இந்த மாதிரி போட்டு ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸில் அகெயின் போட்டு ரோல் பண்ணுறோம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த பிளேட்டில் வச்சிடலாம். இதே போல் எல்லா ஸ்டிக்ஸையும் இந்த மாதிரி செகண்ட் கோட்டிங் கொடுத்து எடுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம ஃப்ரீசரில் 10 நிமிஷம் வைக்க போகிறோம். இந்த 10 நிமிஷத்தில் வைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஏர் ஃப்ரையரை ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கே நான் ஏர் ஃப்ரையரை நான் கிளிக் பண்ணிட்டு இதில் 350 ஃபாரன்ஹீட் இருக்குது. நான் வந்து நம்ம இதுக்கு தேவையான டெம்பரேச்சர் வந்து 390 ஃபாரன்ஹீட் வேணும். அது டெம்பரேச்சர் செட் பண்ணதுக்கப்புறம் டைம் வந்து 8 நிமிஷம் நான் செட் பண்ணியிருக்கேன். முதல்ல இது ப்ரீஹீட் ஆகட்டும். இப்போ ப்ரீஹீட் ஆயிடுச்சு. நீங்கள் கீழே உள்ள பேஸ்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் இருந்து அந்த சீஸ் ஸ்டிக்கை எடுத்து இதில் வந்து வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இதில் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த சீஸ் ஸ்டிக்கை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து பேஸ்கெட்டை உள்ளே வச்சிடலாம். இது வந்து குக் ஆகிட்டு இருக்கும்போதே ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து டர்ன் ஃபுட்டுன்னு ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் எடுக்கலாம். எனக்கு அப்படி வர்றதுனால நான் அதை வந்து எல்லா சீஸ் ஸ்டிக்கையும் டர்ன் பண்ணி விடுறேன் 6 நிமிஷத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உள்ளே திருப்பி வச்சு நீங்கள் வந்து 2 நிமிஷத்துக்கு அகெயின் குக் பண்ண விடுங்க. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பேஸ்கெட்லேருந்து சீஸ் ஸ்டிக்கை எடுத்து ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சீஸ் ஸ்டிக்கை வந்து நீங்கள் எந்த விதமான டிப், கெச்சப், மைனஸ் இல்லைனா ரேஞ்ச் எது வச்சு வேணாலும் சர்வ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சீஸ் வந்து எந்த அளவு மெல்ட் ஆகி நமக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அந்த கோட்டிங் பாருங்கள், அவ்வளோ நல்லா ஒட்டியிருக்கு அந்த சீஸ் ஸ்டிக்கில். இதை நான் கெச்சப் வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். கெச்சப் ஆல்ரெடி எப்படி வீட்டிலே பண்ணுற ரெசிபி வந்து நான் வந்து சமையல் விருந்தில் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம், பார்த்துக்கிறேன். இப்போ
ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சீஸ் ஸ்டிக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. இதை நீங்கள் வந்து எந்த விதமான டிப் வச்சு சர்வ் பண்ணலாம். நான் சமையல் விருந்தில் நிறைய டிப் ரெசிபி போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்குறேங்க. நம்ம ஏற்கனவே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஏர் ஃப்ரையரில் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் நான் போட்டிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவை பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நீங்கள் பெல் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.